Hi friends, I am your right coach Khalilullah. I am a career coach, I am a memory coach, I am a corporate trainer and a motivational speaker. இப்போது நான் தொடர்ச்சியாக சில வீடியோக்களை எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோக்களை பதிவு பண்ண இருக்கிறேன். என்ன வித்தியாசமாக நான் பண்ண போகிறேன்னு கேட்டால், இதுவரையிலும் அதிகமாக தெரியாத கோர்ஸ் பற்றி நான் பேச போகிறேன். இதுவரையிலும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளுக்கு அல்லது என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் குழந்தைகளுக்கு நான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது ஒரு வாய்ப்பை எடுத்துகிட்டு இதை நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி ஒரு கோர்ஸை பற்றி நான் பேசுகிறேன். நாளையிலிருந்து ஒவ்வொரு 10th ஸ்டாண்டர்டுக்கு அவங்களுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு வேலைக்கு போகணுன்னா ஃபார்மல் டிகிரி தேவையில்லைங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு அது தெரியாது. கண்டிப்பாக டிகிரி படித்தா தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அது இல்லாமலேயே, டிகிரி படிக்காமலேயே ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன்லாம் எழுதி நீங்கள் உடனே வேலைக்கு சேர்ந்துடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போது 3 வருஷம் முடித்து வெளியில் வரும்போது நீங்கள் அதுக்குள்ளே வேலையில் சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். அடுத்தது ஆர்ட்ஸில் என்னென்ன புது கோர்ஸ்கள்லாம் இருக்குது, சயின்ஸில் என்னென்ன இருக்குது, இன்ஜினியரிங்கில் என்னென்ன இருக்குது, மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன புது கோர்ஸ்லாம் இருக்குது, இதை பற்றி தான் நான் தொடர்ச்சியாக நான் வீடியோ பதிவு பண்ண இருக்கிறேன். அதனால் என்னுடைய சேனலில் நீங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் அமைக்கிருங்க. அப்போ நான் போடுற புது வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே சேர்ந்துடும். ஓகேங்களா? இப்போது 10th அண்ட் +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ரிசல்ட் வந்துடுச்சு. என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசனையில் இருக்காங்க. நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுற அதே கோர்ஸில் தான் போய் ஜாயின் பண்ணுவாங்க. எதுக்காக அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸுக்கே அதை பற்றிய ஒரு அவேர்னஸ் இல்லை. நான் நிறைய பேரண்ட்ஸை கேட்குறப்போ, உங்கள் குழந்தைய பையனோ பொண்ணோ என்ன படிக்க வைக்க போகிறீங்கன்னு கேட்டால், ரிசல்ட் வரட்டும் சார், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தவறான அணுகுமுறை. முதல்லையே டிசைட் பண்ணணும். ஸ்கூலில் 8th 9th படிக்கும் பொழுது அந்த பையனோ பொண்ணோ என்ன ஃப்யூச்சரில் படிக்கணும் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணி கரெக்டாக கொண்டு போனால் தான் உங்கள் கேரியர் நல்லா அமையும். ஓகே, அதனால தான் இப்போ ஸ்கூல்லலாம் நிறைய கோல் செட்டிங் ப்ரோக்ராம்லாம் நிறைய ஸ்கூலில் நடத்துகிறாங்க. இது பேரண்ட்ஸும் கண்டிப்பாக இதை புரிஞ்சுக்கணும். இப்போது நான் இன்றைக்கி பேச போகிற ஒரு புது கோர்ஸ் ACCA. CA படிப்புக்கு இணையான ACCA, அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் அண்ட் சர்டிஃபைடு அக்கௌண்டன்ட்ஸ் அப்படின்னு இந்த கோர்ஸுக்கு பேர். அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் அண்ட் சர்டிஃபைடு அக்கௌண்டன்ட்ஸ் அப்படின்ட்டு பேர். இந்த கோர்ஸ் ஆக்சுவலாக 1904 இங்கிலாண்டில் ஆரம்பித்தாங்க. அதனால் இந்த ACCA போட்டு ப்ராக்கெட்டில் UK அப்படின்னு போடுவாங்க. ஓகே, ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஃபார்மல் டிகிரி தேவையில்லை. நீங்கள் +2 முடித்த உடனேயே இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். நம்மளுக்கு தான் இந்த கோர்ஸை பற்றி தெரியல. எனக்கே இப்போ சமீபத்தில் தான் ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு வெபினார் அட்டன் பண்ணி தான் இந்த கோர்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இதை பற்றி உங்கள்கிட்ட உடனே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். 180 நாடுகளில் இன்றைக்கு தேதிக்கு 4,86,000 ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸ் படிச்சிட்ருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஈவன் நான் இந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் CA ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர்கிட்ட நான் பேசினேன். அவங்களுக்கே இந்த கோர்ஸ் பற்றி தெரியலை. ஏதோ கேள்விப்பட்டிருக்கோம் சார், இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு அவேர்னஸ் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். +2ல் நீங்கள் இங்கிலீஷ், மேத்ஸ், அக்கௌண்டன்சி இந்த 3 சப்ஜெக்டில் 60% ப்ளஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். எக்ஸாமினேஷன் எதுவும் கிடையாது. நேராக நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். இந்த கோர்ஸை நீங்கள் பார்ட் டைமாக பண்ணலாம், ஃபுல் டைமாக பண்ணலாம். 3 years ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, அல்லது இந்த கோர்ஸ் படிக்கும்பொழுது இருந்தாலும் சரி, அல்லது இந்த கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வேலையில் சேர்ந்து இந்த 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த
உங்களுக்கு இந்த ஏசிசிஏ டிகிரி உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் இந்த ஏசிசிஏ படிப்பு படித்தவங்களுக்கு வேலை உடனே கொடுப்பதற்கு நிறைய நிறுவனங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. நிறுவனங்கள்னால் சாதாரண நிறுவனங்கள் இல்லை. நான் கம்பெனி பேரெல்லாம் சொல்கிறேன். இந்தியாவில் ஒரு 4 முக்கியமான ஆடிட் ஃபார்ம்ஸ் இருக்குது. கேபிஎம்ஜி, இஏ, பிரைஸ் வாட்டர் கூப்பர்ஸ் அண்ட் டெலாய்ட். இந்த 4 கம்பெனி தவிர சிட்டிகார்ப், ஜேபி மோர்கன், மைக்ரோசாஃப்ட், ஹெச்எஸ்பிசி, சீமென்ஸ், நெஸ்லே, அக்செஞ்சர், இதெல்லாம் சில கம்பெனிகள். உங்களுக்கே தெரியும், இந்த கம்பெனி எல்லாமே மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், எம்என்சி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். ஸ்டார்டிங் சேலரி வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ கொடுக்க தயாராக இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்பட்டுருவீங்க. அப் டு 5 lakhs per annum, அப் டு 5 lakhs per annum கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தயாராக இருக்காங்க. இந்த கோர்ஸ் வந்து மொத்தம் 13 பேப்பர்ஸ். இந்த 13 பேப்பர்ஸுக்கும் ஆன்லைனில் கிளாஸ் நடத்துகிறாங்க. 80 hours கிளாஸ் நடத்துகிறாங்க. வீட்டில் இருந்தே நீங்கள் படிக்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ், எவ்ரி குவார்ட்டர் எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. ஸோ ஒரு குவார்ட்டருக்கு ஒரு சப்ஜெக்ட், ஒரே ஒரு பேப்பர் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா கூட 13 குவார்ட்டர் 3 வருஷத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த கோர்ஸ் முடிக்கலாம். ஆனால் இப்போ தான் நீங்கள் வந்து +2லாம் முடித்து வெளியில் வந்திருக்கீங்க. அதனால் தாராளமாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குவார்ட்டருக்கு 3 மாதத்துக்கு 2 சப்ஜெக்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிங்கன்னா ஒரு 1.5 வருஷத்தில் இந்த கோர்ஸை நீங்கள் முடிக்க முடியும். இப்போ உங்களுக்கு வயசு 17, 1.5 வருஷம் அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னா 18, 19 வயசுன்னு வச்சுக்கிடுங்க. இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன படித்து ஒரு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் கூட 20 வயசில் உங்கள் கையில் இன்னும் 3 வருஷத்தில் எவ்வளோ சேஞ்ச் ஆக போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு ஸ்டார்டிங் சேலரி 5 lakhs per annum கொடுக்க இந்த நிறுவனங்கள் எல்லாம் தயாராக இருக்குது. அன்றைக்கி அந்த வெபினாரில் சொன்னாங்க 5000 வேக்கன்சி காலியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. இந்த கோர்ஸுக்கு இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, ஃபாரின்லேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க இந்த கோர்ஸை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சிஏவோட கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா, with the due respect to all chartered accountants and chartered accountant students, with the due respect, I'm just comparing என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த வெபினாருக்கு அப்புறமும் நான் நிறைய நியூஸ்லாம் சேகரித்து படித்தேன். சிஏ ரொம்ப ரெஸ்பெக்டபிள், மரியாதையான கோர்ஸ். அவங்க வந்து இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் சிஏ முடித்தா இந்தியாவில் மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்தியாவில் மட்டும்தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த ஏசிசிஏ படித்தவங்களுக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி மேலே சொன்ன எல்லா கம்பெனி மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்குது. இந்த வெபினாரில் பேசின நண்பர் வந்து சொல்கிறாரு, ஆல் த்ரூ ஹிஸ் லைஃப் ஃபாரினில் தான் இருந்தாராம், இப்போ தான் இந்தியாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு சிஏல 3 லெவல் இருக்குது. அந்த 3 லெவல்லையும் மொத்தம் 20 பேப்பர். உங்களுக்கு வந்து +2 முடிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா 20 பேப்பர், டிகிரி முடிச்சுட்டு போனீங்கன்னா 16 பேப்பர். ஆனால் அந்த ஏசிசிஏல நீங்கள் +2 முடிச்சுட்டு போனாலும் 13 பேப்பர் தான். வித்தியாசம் தெரியுதுங்களா? சிஏ படிக்கணுன்னா +2 முடிச்சுட்டு போனீங்கன்னா 20 பேப்பர் எழுதணும். ஏசிசிஏல +2 முடிச்சுட்டு 13 பேப்பர் தான் எழுதுறீங்க. நம்பர் 1. நம்பர் 2, சிஏல ஒரு குரூப்பாக தான் நீங்கள் பாஸ் பண்ணணும். அந்த குரூப்பில் 3 பேப்பர் இருக்கலாம் அல்லது 4 பேப்பர் இருக்கலாம். குரூப்பாக தான் நீங்கள் பாஸ் பண்ணணும். இண்டிவிஜுவல் பேப்பரும் பாஸ் பண்ணணும், குரூப்பினுடைய ஆவரேஜும் நீங்கள் வாங்கணும். ஆனால் இந்த ஏசிசிஏல இண்டிவிஜுவல் பேப்பரை நீங்கள் கிளியர் பண்ணிட்டே போகலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா சிஏல அந்த குரூப்பில் ஒரு பேப்பர் நீங்கள் பாஸ் பண்ண முடியலன்னா கூட திருப்பி எல்லா பேப்பரையும் எழுதணும். அடுத்த எக்ஸாமினேஷனில் 3 பேப்பரோ அல்லது 4 பேப்பரோ எல்லாத்தையுமே தான் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும்.
அதனால தான் சிஏ படிக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணி வராங்க. ரெண்டாவது, பாஸ் பெர்சன்டேஜ் வந்து சிஏல வந்து 2 to 3% தான். ஜமுக்காலத்தில் வடிகட்டி தான் பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஏசிசிஏ பொறுத்த வரைக்கும் பாஸ் பெர்சன்டேஜ் வந்து 40 to 50%. அப்போது இந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணி வர்றது ஈஸி. கம்பேர்ட் டு சிஏ இந்த எக்ஸாமினேஷன் ரிலேட்டிவ்லி ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. சிஏ எக்ஸாமினேஷன் வந்து வருஷத்துக்கு 2 தடவை தான் எக்ஸாமினேஷன் நடக்கும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை. ஆனால் இந்த ஏசிசிஏ கோர்ஸ் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை எக்ஸாமினேஷன் நடக்கும். மார்ச், ஜூன், செப்டம்பர் அண்ட் டிசம்பர். ஸோ ஒரு வருஷத்துக்கு 4 தடவை எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ ஒவ்வொரு பேப்பரும் வச்சிட்டா கூட 4 பேப்பர் ஒரு வருஷத்தில் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. சிஏ ஆர்டிகல்ஷிப் நீங்கள் பண்ணும் பொழுது சிஏ கோர்ஸ் 20 பேப்பரும் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வெளியில் வந்து 3 வருஷம் கம்பல்சரி நீங்கள் ஆர்டிகல்ஷிப் பண்ணணும். யாராவது ஒரு பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டை போய் வேலை பார்க்கணும். ஸோ சென்னை மாதிரி பெரிய சிட்டியில் ஒரு 10,000 rupees வரைக்கும் ஸ்டைபண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே கொடுக்குறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. சென்னையை தவிர மற்ற மாவட்டங்களில் இருக்கிற ஊர்லெலாம் இதை விட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணி நீங்கள் வந்ததுக்கப்புறமும் 10,000 15,000 நீங்கள் சம்பளம் வாங்குறதுக்கு பதிலாக இந்த ஏசிசிஏ படித்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஏசிசிஏ படிக்கிறதுக்கு ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது. 80 hours இன்டென்சிவ் கோர்ஸ். நீங்கள் வீட்டில் உட்காந்தே படிக்கலாம். அதனுடைய ரெக்கார்டிங்ஸும் எப்போவுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த ஏசிசிஏ கோர்ஸில் வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது. அவங்களுடைய ஜாப் போர்ட்டல் இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு வேலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வெபினாரில் பேசின நண்பர் சொன்னார், ஒரு பொண்ணு ரொம்ப பிரில்லியண்ட் பொண்ணு அப்படின்னு சொன்னார். 1.5 வருஷத்தில் இந்த எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணிவிட்டு 19 வயசில் இப்போது 6 lakhs ஏதோ சம்பளம் வாங்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து இந்த மாதிரி கோர்ஸ் வந்து நீங்கள் படிங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க படிங்க. நல்ல நீங்கள் வந்து முன்னுக்கு வரலாம். உங்கள் சின்ன வயசுலேயே நீங்கள் பெரிய அளவு சம்பாதிக்கலாம். நாங்கள்லாம் வந்து நான் சொல்கிற அளவுலாம் சம்பளம் வாங்குறதுக்கெலாம் எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. ஆனால் இப்போ உங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு கொட்டி கிடக்கு. சரியான முறையில் பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.